என்றென்றும் சுபமங்கலப்பட்டுக்கு கைராசியான ஒரே கடை ஸ்ரீ கைராசிக்ஸ், பெரிய கடை வீதி, திருச்சி. வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. குருபெயர்ச்சி பலன்கள் 2024 முதல் 2025 வரைக்கும் உண்டான குருபெயர்ச்சி பலன்கள். காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் வீடான தனம், குடும்பம், வாக்கு, கல்வி ஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சியாகிறார். அதாவது இந்த 2024 வருடத்தில் குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு வருகிறார். எப்பொழுது இந்த பயிற்சி நடைபெறும் என்றால், வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி நிகழும் குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கில தேதின்னு பார்த்தோம்னா 1/5/2024 அன்று நண்பகல் 2:29 மணிக்கு மேசராசியிலிருந்து ரிஷபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் குரு பகவான் பயிற்சியாகிறார். ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் தான் இருந்த இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்த்தார் என்றால் அந்த பார்வைகளுக்கு அமோகமான சுபசக்திகள் இருக்கிறது என்று பொருள். அதைத்தான் குருபார்வை கோடி நன்மை என்பார்கள். குரு என்ற சொல்லுக்கு அர்த்தம் இருள் நீக்கி என்பதே பொருளாகும். அறிவு புகட்டும் ஆசானுக்கு குரு என்று வந்தது எதனால் என்றால், அவர் அறியாமை என்னும் இருளை நீக்குவர் என்பதற்காகவே. நல்ல ஞானமும் செல்வமும் ஒழுக்கமும் பெருமையும் மங்களமும் புண்ணியமும் குரு பகவானாலேயே எல்லோருடைய வாழ்க்கையும் ஒளிபெறுகின்றன. அந்த வகையில் இந்த 2024 குருபெயர்ச்சி பலன்களில் கடகராசிக்கு உண்டான பலன்களை நாம் பார்க்கலாம். கடகராசிக்கு புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்து நியாயத்தையும் நேர்மையும் குறிக்கோளாக கொண்டு வாழும் கடகராசி நேயர்களே, உங்களுக்கு வாக்கு பலமும் எதையும் ஆராயக்கூடிய சக்தி அதிகமாகவே உண்டு. உங்களுக்கு மட்டுமே எல்லாம் தெரியும் என்ற மனநிலை கொண்டதுடன் பிடிவாத குணமும் கொண்ட உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் விட புகழின் மீதே அளவற்ற ஆசை அதிகமாகவே இருக்கும். வாழ்வில் உயர்ந்த லட்சியத்தை கொண்ட நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் இந்த கடகராசினியர்கள். அதே சமயத்தில் ஒருவர் உங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் அதை எப்படி முடித்தே தீர்வீர்கள். உங்கள் மனசில் கடந்த கால நிகழ்கால சிந்தனையை விட எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையே அதிகமாக இருக்கும். அதை பற்றி தான் எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. நடந்து போனதை பற்றி எப்போதும் கவலைப்படாத நீங்கள் அடுத்து என்ன செய்யலாம் என்று சிந்தித்து கொண்டே இருப்பீங்கன்னா பார்த்துங்க. உங்களுடைய திறமை, தகுதி, பலம் போன்றவற்றை நம்பி செயல்பட்டு வெற்றி பெறுவதை விட எதிரிகளுடைய பலம் என்ன, அவர்களுடைய பலவீனம் என்ன என்பதை பார்த்து அதற்கேற்ப செயல்பட்டு வெற்றி பெறக்கூடியவர்கள் இந்த கடகராசினியர்கள். எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகி எதையும் கிரகித்துக் கொள்ளும் சக்தி படைத்தவர்கள் நீங்கள் தான். இரக்க குணமோ எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக நீங்கள் இருந்தாலும் எதையுமே முன்கூட்டியே அறிந்து செயல்படுவீர்கள். உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் வளர்வதும் தேய்வதும் வாழ்வதும் போல உங்களுடைய வாழ்க்கையும் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் கொண்டதாக எப்பொழுதுமே இருக்கும். இருந்தாலும் உங்களிடத்துல மோதியோ போட்டி போட்டோ உங்களை யாராலுமே வெல்ல முடியாது. பூலோகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆள் யாருன்னா இந்த கடகராசினியர்கள் தான். இப்போ நான் சொன்னதெல்லாம் கடகராசிக்கு உண்டான பொதுவான குணாதிசயங்கள். இந்த 2024 குருபெயர்ச்சி பலன்களில் கடகராசிக்கு குரு பகவான் எங்கே வந்து அமர்கிறார்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியிலேருந்து 11ஆம் இடமாக இருக்கக்கூடிய ரிஷபத்தில் வந்து அமர்கிறார். இப்பொழுது உங்களுக்கு லாபகுரு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு கடகராசினியர்களுக்கு லாபகுருன்னே சொல்லலாம். கடந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2023லேருந்து 2024 ஏப்ரல் 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு உங்களுடைய ராசிக்கு எங்கே இருந்தாருன்னா 10ஆம் இடத்துல இருந்தார். 10ல் குரு இருந்தார். அது ஓரளவுக்கு சில நெகட்டிவான சம்பவம்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். இப்போ உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வருகிறார். கோச்சார ரீதியாக குரு பகவான் எந்த இடத்துக்கு போகும்போது அதிகப்படியான யோகங்களை தருவார்னு பார்த்தீங்கன்னா 2, 5, இந்த 11 இந்த இடங்களுக்கெல்லாம் போகும்போது அதிகப்படியான யோகங்களை தருவார். அந்த விஷயத்தில் பார்க்கும்போது இந்த கடகராசிக்கு இப்பொழுதுக்கு குரு பகவான் எங்கே வந்திருக்கிறாருன்னா 11ஆம் இடத்துல வந்திருக்கிறார். உங்களுக்கு யோக காலம் வந்து விட்டதுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு ரொம்ப விஷயமாக தொடங்குது. குரு பகவானும் லாபஸ்தானத்துக்கு வருகிறார். அடுத்த வருடம் நீங்கள் இந்த தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வாய்ப்புன்னு நிறைய உண்டு. இப்போ நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் எதெல்லாம் கண்ணை மூடிட்டு கையை வைக்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, நிறைய லாபமான விஷயங்கள்லாம் நடக்கும். பணம் கொட்டோன்று கொட்டும். படித்து முடித்த நல்ல வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம், படித்து முடித்தது கல்லூரி படிப்பை முடித்த மாணவ மாணவிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொறுப்பே இல்லாமல் தேட்டரு செல்ஃபோன் இருக்கிறவங்களாம் பொறுப்பான ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் உயர்ந்த சம்பளத்துடன் அந்தஸ்துடன் கூடிய வேலையும் கண்டிப்பாக கிடைக்கும். வாழ்வில் வசந்தம் பிறக்கக்கூடிய ஒரு யோக காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமைய போகுது. ஃபைனான்ஸ், ஏல சீட்டு, பங்குச்சந்தை என பணத்தை வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இப்போலாம் அந்த கடகராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது.
முடங்கி கிடந்த தொழிலாம் இப்போ விஸ்வரூபம் எடுக்க போது அதை நவீனப்படுத்தி அது மூலமாக நிறைய வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அந்த காலம் உங்களுக்கு நடக்க போது சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டோம் அடுத்து என்னங்கிற ஒரு மனசு இருக்கும் இல்லையா, அதுதான் திருமணங்கிறதுல போய் நிற்கும். சில பேருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு மகாலட்சுமி யோகம் வந்து விட்டதுன்னே சொல்லலாம். இந்த கடகராசி நேயர்களுக்கு தொழில் வியாபார முன்னேற்றத்திற்காக உங்களுடைய மாமனாருடைய கருணையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஊரோட மையப்பகுதியில் இடம் வாங்கக்கூடிய யோகப்பு கண்டிப்பாக நடக்கும் இந்த கடகராசி நேயர்களுக்கு. அடுத்து பார்த்தா ஆடம்பரமான வீடை கட்டக்கூடிய யோகப்புகள்லாம் கண்டிப்பாக நடக்கும். கணபதி ஹோமத்துடன் கிரகபிரவேசம் செய்யக்கூடிய யோகப்புகள் இந்த வருடத்தில் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கடகராசி நேயர்களுக்கு உண்டு. அரசு ஊழியர்களுக்கு புதிய இன்க்ரிமெண்ட்டோட சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு இருந்த மறைமுக ஆதாயத்திற்கெல்லாம் பஞ்சம் இல்லை. மறைமுகமான நிறைய விஷயங்களும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது. வெளிநாட்டில் படிக்க சென்றவர்களுக்கெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா பகுதி நேரமாக வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகப்பும் கண்டிப்பாக இந்த கடகராசி நேயர்களுக்கு உண்டு. அதிர்ஷ்டகரமாக சிலருக்கு பணம் வந்து கொண்டே இருக்கக்கூடிய யோகப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். இது வரைக்கும் இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்த உண்டான பலனை தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த 11ஆம் இடத்துக்கு வந்த குரு அவருடைய பார்வை பலன் இருக்கு இல்லையா, 5, 7, 9ன்னு சொல்லுவாங்க அவருடைய பார்வை பலன். அந்த எந்தெந்த இடத்த பார்க்க போகிறாரு பார்த்தீங்கன்னா அந்த 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பருவையை எங்கே பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் என்னும் தைரிய காரிய வீரிய வெற்றி ஸ்தானம் இளைய சகோதர சகோதரி ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்பார்கள் இல்லையா, அதனால் எந்த பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய சகோதர ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய சகோதர வழிகளில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நிறைய விஷயங்கள் உண்டு. உங்களுக்கு ஒன்றுவிட்ட சகோதர சகோதரிகள்லாம் உங்களுக்கு நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. பாக பிரிவினம் சரியாக நடக்கக்கூடிய யோகம் இப்போலாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். பாக பிரிவினம் மூலமாக வந்த சொத்துக்களை விற்று புதிய இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பெலாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். நான் சொல்கிறது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்த குரு 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய விஷயத்துக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல் தொடர்புடையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்களெல்லாம் நீங்கள் சந்தித்து அவங்க மூலமாக பல காரியங்களை நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். யாரை வைத்து எந்த காரியங்களை சாதிக்கலாங்கிற விஷயத்தில் எப்பொழுதுமே நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும். எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கணக்கு போடக்கூடிய வாய்ப்பாக நடக்கும். நீங்கள் என்ன கணக்கு பண்ணுறீங்களோ எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய சகோதர சகோதரிகளோட திருமணத்தை நீங்களே முன்னிருந்து நடத்தி வைக்கும் யோகம் இப்போலாம் அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எடுத்த முடிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியாயப்படுத்துவீங்க. அது நியாயமான விஷயமாகவே இருக்கும். அடிக்கடி இந்த வருடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் காரு பயணங்களில் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய யோகப்பெல்லாம் நிறைய இருக்கும். இந்த வருடத்தில் உங்களுக்கு எக்கச்சக்கமான நண்பர்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அது மனசுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். எப்பொழுதுமே நீங்கள் ஒரு ஹாப்பி மூடில் தான் இருப்பீங்க. அருமையான காலம் வந்துவிட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் 7ஆம் பார்வையாக 5ஆம் இடம் என்னும் பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம், தாய்மாமன் ஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது. கடவுளுடைய அருளுங்கிறது உங்களுடைய பக்கம்தான் இருக்கும். நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் உங்களுக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கும். ஊர் கோவிலை புனரமைக்கக்கூடிய விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஊர் சொந்த பந்தங்கள்லாம் ஒன்றிணைந்து உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் உதவுவார்கள். பிள்ளை இல்லாத இருந்த தம்பதிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை இல்லை அது சம்மந்தம் பரிகாரம் ஆஸ்பத்திரி செலவுன்னு வந்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா அவர் 7ஆம் பார்வையாக அந்த புத்திரஸ்தானம் அதாவது அந்த குழந்தை பாக்கிய ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குழந்தை இல்லாத தம்பதிகள்லாம் இந்த வருடத்தில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கண்டிப்பாக உண்டு. குழந்தைகளுக்கு செய்யும் பரிகாரம் மருத்துவ ட்ரீட்மெண்ட்லாம் உங்களுக்கு நல்ல விஷயமாக ஒரு வெற்றியை தரும். உங்களுடைய பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். அது குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவமாக இருக்கும். பரிசு பதக்கம்னு நிறைய விஷயங்களை பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த வருடத்தில் நிறைய உங்களுக்கு நடக்கும். பெரியவர்களுடைய பேச்சையும் கேட்பீங்க, பெற்றோருடைய பேச்சையும் நீங்கள் கேட்பீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளும் பெரியவரோட பேச்சையும் பெற்றோரோட பேச்சையும் கேட்கக்கூடிய சூழ்நிலை அந்த வருடத்தில் கண்டிப்பாக நடக்கும். அது மனசுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பத்தோட சுற்றுலா சொல்ல வாய்ப்பெல்லாம் அந்த வருடம் நிறையா நடக்கும். நிறைய செலவுகள் சுற்றுலாவுக்கு போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறையா உண்டு. இது வரைக்கும் நீங்கள் போகாத கோவிலுக்கெல்லாம் சென்று ஆலய தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த வருடத்தில் கண்டிப்பாக நடக்கும். வயதான தம்பதிகளுக்கு 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் முன்னிருந்து நடத்தி வச்சு அது மூலமாக நிறைய விஷயங்களை புண்ணியம் தேடக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த வருடத்தில் உங்களுக்கு நடக்கும். யாராவது உதவி என்று கேட்டு வருவர்களுக்கு மனமு உதவி செய்யக்கூடிய யோகப்பெல்லாம் இந்த வருடத்தில் நிறையா இருக்கும். உங்களுக்கு இந்த வருஷம் நல்ல மனசுக்காரன் யாருன்னா இந்த கடகராசி நேயர்கள் தான். எல்லா விஷயத்திலும் நல்ல மனசுக்காரன் புண்ணியகாரங்கிற பேரில் நிறைய உங்கள் காதுபடையே நிறைய பேர் பேசுவாங்க. அது உங்களுக்கு நீங்களே ஒரு கர்ண பரம்பரை மாதிரி உங்கள் மனசுக்குள்ள சந்தோஷமும் தலைகால் புரியாத பல விஷயத்தை நீங்கள் இருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் 9ஆம் பார்வையாக 7ஆம் இடம் என்னும் நட்பு ஸ்தானம், மனைவி ஸ்தானம், கணவர் ஸ்தானம், திருமண ஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய அந்த 90 கிட்ஸுக்கெல்லாம்
கண்டிப்பாக திருமணம் இந்த வருடத்தில் கண்டிப்பாக நடக்கும். அது தோஷ ஜாதகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷமாக இருக்கட்டும், இல்லை நாக தோஷமாக இருக்கட்டும், இல்லை கடத்திர தோஷமாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஏதோ ரூபத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது விவகாரத்தானவர்களுக்கு மறு திருமணமும் நடக்கும். விவகாரத்துக்காக கோர்ட்டில் கேஸ் அப்ளை பண்ணிட்டு இருந்திருக்கலாம், மனம் மாறி திரும்ப ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய யோகம் அந்த வருடத்தில் கண்டிப்பாக நடக்கும். வயது போகொண்டே இருக்கிறதேன்னு கேட்குறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். மன நிம்மதியுடன் கல்யாண பத்திரிகை எல்லா இடத்துலையும் நீங்கள் சந்தோஷமாக வைப்பீங்க. கல்யாண பத்திரிகையில் ஒரு சொந்தக்கார பேரையும் விட மாட்டீங்க. எல்லாரையும் உட்காந்து எத்தனை சொந்தங்கள் இருக்கோ பந்தங்கள் இருக்கோ எல்லாரும் பேரையும் இந்த கல்யாண பத்திரிகை எழுதக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு உண்டு. இனிய இல்லற வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய யோக காலமாக இந்த வருடம் உங்களுக்கு இந்த 2024 11ஆம் இடத்துக்கு வந்திருக்க குரு மூலமாக அவருடைய பார்வை மூலமாக நிறைய விஷயத்தில் நீங்கள் ஆதாயமாக தேட போகிறீங்க. கணவன் மனைக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்யோன்யமாக இருப்பீங்க. கணவன் மனைக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும். எப்பொழுதுமே ரொம்ப ஜாலியான மூடில் இருப்பீங்க. வீட்டில் சின்னவங்க இருக்காங்க பெரியவங்க இருக்காங்கலாம் பார்க்க மாட்டீங்க. நீங்கள் போய்ட்டு ஜாலியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த இடத்துல நடக்கும். கருத்து வேறுபாடாக ஒரே வீட்டில் இருந்து பேசிக்காமல் இருந்த கணவன் மனைவியோட உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்கக்கூடிய சூழ்நிலைலாம் உண்டு. கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து வேலைக்கு போகக்கூடிய யோகப்பில் அந்த இடத்துல கண்டிப்பாக நடக்கும். நல்ல சம்பளம் வருவதால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசிப்பீங்க. 2 பேரும் பேரை சேர்த்தா போல் ஒரு இடம் வாங்குறது, அதில் ரிஜிஸ்டர் பண்ணுற சூழ்நிலையில் அந்த இடத்துல கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பத்திரப்பதிவுலாம் கண்டிப்பாக செய்வீங்க. அழகிய வீட்டை கட்டி குடி போகக்கூடிய யோகம் இப்போலாம் அந்த இடத்துல நடக்கும். புதிய வீட்டில் இல்லறமான தாம்பத்திய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய யோகம் இப்போலாம் அந்த இடத்துல கண்டிப்பாக உண்டு. இனிமையாக குழந்தை செல்வமும் இந்த இடத்துல கண்டிப்பாக நடக்கும். வேலை பார்த்து கொண்டே நண்பர்களுடன் இணைந்து கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு யோகம் இப்போ சில பேருக்கு ஏற்படலாம். பல நாட்டுக்கு போகிறவங்க, பல மாநிலத்துக்கு போகிறவங்க, அங்கே இருக்கக்கூடிய நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த வருடத்தில் நடக்கும். உதவி என்றால் உங்களுக்கு உதவின்னா நீங்கள் யார்கிட்டையாவது போய் உதவின்னு கேட்டாலே உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும் உறவுகாரர்களாகட்டும் உடையந்து உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த வருடத்தில் கண்டிப்பாக நடக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா அற்புதமான விஷயத்தில் நிறையா உங்களுக்கு உண்டு. குதூகலம், கேளிக்கை, சந்தோஷம், தியேட்டரு, சினிமா, பூங்காக்கள்னு பல இடங்களுக்கு போவீங்க. பரிசு பொருட்களை உங்களை இல்லம் தேடி வந்து உங்கள் வீட்டை அதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு ரூமில் நீங்கள் குவிக்கக்கூடிய யோகப்பெல்லாம் அந்த இடத்துல நிறைய உண்டு. அற்புதமான யோக காலங்கள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்டு எழுதிக்கிங்க. இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2024 குரு பயிற்சியில் அதிகப்படியான யோகங்கள் அடைய போது யாருன்னா இந்த கடகராசினியர்களுக்கு தான். சரி சார், நீங்கள் சொன்னதெல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஏதாவது பரிகாரம் இருக்கான்று கேட்குறவர்களுக்கு இந்த வியாழக்கிழமை தோறும் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுவது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இந்த 2024 25 வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த குருபெயர்ச்சி காலகட்டங்களில் நீங்கள் ஒரு முறையாவது ஆலங்குடிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட்டு வருவது நல்ல பலனை கொடுக்கும். அப்படி இல்லை என்றால் தஞ்சாவூருக்கு அருகே இருக்கக்கூடிய திட்டையில் இருக்கக்கூடிய ராஜகுருவாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவானை ஒரு முறை வணங்கி வருவது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுக்கும். உங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்களை பண்ணுங்கள். அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த 2024 குரு பயிற்சி கடகராசிக்கு அனைத்தும் அற்புதமாக அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.